வணக்கம். என்ன பார்க்க போறோம் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நானும் பழமொழி வீடியோ போடும்போது என்ன தெரியுமா நினைச்சேன், நீங்க எல்லாம் இந்த பழமொழிக்கு விளக்கம் சொல்லுங்க, அந்த பழமொழிக்கு விளக்கம் சொல்லுங்க, நீங்களா செல்ஃப் இன்ட்ரெஸ்டடா கேட்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒருத்தர் கூட அப்படி கேட்கல. எனக்கு என்ன பண்றது, நம்ம முயற்சியை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே 2வது பழமொழியோட வந்துட்டேன். இந்த பழமொழி சொன்னா உங்களுக்கு தானாவே அர்த்தம் தெரிஞ்சிடும். பல்லு போனா சொல்ல போச்சு. அதான் இப்ப பார்க்க போறோம். ஏன் இந்த பழமொழி அந்த காலத்துல வந்துச்சு அப்படின்னா, அந்த காலத்துல மந்திரம் மாந்திரீகம் ஏவல் பண்றவங்கலாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அப்ப அந்த நாட்டோடைய ராஜா ஆணையிட்டார், இவங்களுடைய மேல் பல்லு கீழ்பல்லு 2 பல்லையும், மேல 2 கீழே 2 பல்லையும் தட்டி எடுத்துடுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த 2 பல்லுமே இல்லைன்னா நம்மளால நார்மலா நல்லா பேச முடியாது, அவங்களால மந்திரம் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம என்ன நினச்சிருப்போம்னா, பல்லு விழுந்த காலத்தில் அந்த பாட்டி தாத்தாவால் சரியா ப்ரனவுன்சேஷனோ சரியா அவங்களால பேச முடியாது, அவங்க வார்த்தைகள் நம்மளுக்கு புரியாது, அதுதான் பல்லு போனால் சொல்லு போச்சு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அது கிடையாது. ஸோ இந்த ராஜாவுடைய ஆணைப்படி இந்த மந்திரம் மாந்திரிகம் பண்ணுறவங்களுடைய பல்லெல்லாம் தட்டி எடுத்துருவாங்க. அதாவது மேல இருக்க 2 பல்லு கீழே இருக்க 2 பல்லு தட்டி எடுத்துட்டாங்கன்னா அவங்களால மந்திரம் சொல்ல முடியாது. ஸோ இவங்க பண்ற வேலைக்கு மந்திரம் ரொம்ப முக்கியம். அவங்க பண்ற மாந்திரிக வேலைகளுக்கெல்லாம் மந்திரம் சொல்ல முடியலன்னா அவங்களால அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த காலத்துல எல்லாம் பல்லு விழுந்துட்டாலோ பல்லு இல்லாம போனாலோ பல்லு கட்டிக்கலாம், செட் பல்லு வச்சுக்கலான்றதுலாம் நாலேஜ் கிடையாது. அப்போ அந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. ஸோ அந்த காலத்துல இருக்கவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அதனாலதான் பல்லு போனா சொல்லு போச்சு. ஸோ அவங்களால மந்திர சொற்களை சொல்ல முடியாது, ஏவல் பில்லி சூன்யம் அதெல்லாம் செய்ய முடியாது. இதுதாங்க பல்லு போனா சொல்லு போச்சு அப்படிங்கிற ஒரு பழமொழி வரத்துக்கான காரணம், அதோடைய பூர்வீகம் இதுதான். இத சொல்லும் போது நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நன்மை தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா அப்படிங்கிற சொல்லு இந்த பழமொழியிலேருந்து மருவி வந்தது தான். ஏன்னா பல்லு இருந்தால் தான் நன்மை தரும் சொற்களையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால தான். இது ஒரு ஆழ்வார் பாடி இருப்பாங்க. ஸோ இந்த பழமொழிக்காண்டி அது மருவி வந்திருக்கும். உங்களுக்கு இந்த பழமொழி பிடிச்சிச்சு, இதோட விளக்கம் பிடிச்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பழமொழி சொல்லணும்னு சொல்லுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டாடா, பை, see you.